Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலம் சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் மாற்றுத்திறனாளிகள் சந்திப்பு. மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை கேட்டறிந்த புரட்சி தமிழர் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதி. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் சந்திப்பு. அதிமுக ஆட்சியின் போது அறிவிக்கப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டில் பயன்பெற்ற மாணவ மாணவிகள் கழக பொதுச் செயலாளருக்கு நேரில் நன்றி தெரிவிப்பு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலம் சென்ற அதிமுக பொதுச் செயலாளருடன் விவசாயிகள், விடுதி மற்றும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் சந்திப்பு. பிரச்சனைகள், தேவைகள் ஆகியவற்றை கேட்டறிந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக ஆட்சியில் நிவர்த்தி செய்யப்படும் என திட்டவட்டம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் பங்கேற்பு. மக்கள் விரோத கானல் நீர் திமுக ஆட்சியை அகற்றி பொற்கால ஆட்சியை வழங்குவதற்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தின் 23வது நாள் எழுச்சி பயணம் தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. காங்கிரஸ், திமுக கட்சிகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோதுதான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது. அதிமுக ஆட்சியில் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக முதலமைச்சர் கூறிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். நீட் தேர்வு அதிமுக ஆட்சி வந்தது முற்றிலும் தவறு. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வரப்பட்டார்கள். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை வழக்கில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுகிறார். தமிழக மக்களை பற்றி சிந்திக்காதவர் செல்வ பெருந்தகை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் என்று கருதுகிறேன். ஜெயக்குமார் அவர்கள் இந்த மாவட்டத்திலே காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவராக அவருடைய கைகால் கட்டப்பட்டு எரிந்த நிலையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு வேற கூட்டணி கட்சி செல்வ பெருந்தகை ஜால்ரா போட்டுட்டு இருக்கார். இன்னைக்கு பத்திரிகையில் பாருங்க, நாங்கள் போதைப் பொருள் தடுக்க வேணும்னு சொன்னா குஜராத்தில் இருக்குது, அந்த மாநிலத்தில் இருக்குது, இந்த மாநிலத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறார். இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தான் ஓட்டு போட்டு அவரையும் எம்எல்ஏ ஆகிக்கிறாங்க. எங்களையும் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அமர்த்திருக்கிறாங்க. ஆனா இந்த மக்களை பற்றி சிந்திக்காத காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. திமுக ஆட்சிக்கு வந்த 50 மாதங்களில் மக்கள் படும் துன்பங்கள் ஏராளம் என எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். விவசாயிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போராட்ட களமாக தமிழகம் மாறியுள்ளதாகவும் புரட்சி தமிழர் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத காலத்தில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இப்பொழுது எல்லா தரப்புமே போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்லை. போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் படுகிறார்கள் துன்பங்கள். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல, அத்தனையும் பொய் வாக்குறுதிகள். ஸ்டாலின் கொண்டு வந்ததாக கூறும் திட்டங்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என்றும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாகவும் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் விமர்சனம். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் மாநிலம் முழுவதும் 15 லட்சம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டதாகவும் கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றார், நிறைய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அத்தனையும் உண்மைக்கு புறமான திட்டம். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பர மாடல் அரசு திமுக அரசு. கடந்த 10 ஆண்டுல கிராமத்திலிருந்து நகர வரை 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தியிருக்கிறோம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நடுக்கப்பட்ட அத்தனை மக்களும்
அந்த மருத்துவ முகாமில் கலந்து கொள்ளுகின்ற சூழ்நிலை உருவாக்கி அவளுக்கு என்ன நோய் என்று கண்டறிந்து அதை அந்த மக்களுக்கு அந்த நோயை குணப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 15 லட்சம் முகாம் நடத்தி சாதனை படைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2010ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் தேர்வு கொண்டு வந்ததாகவும் நீட் தேர்வை எதிர்ப்பதும் திமுக தான் என்றும் அதிமுக பொதுச் செயலர் கடும் தாக்கு. நீட் விளக்கு ரகசியத்தை சொல்லிவிடுங்கள், இல்லையென்றால் தங்கமலை ரகசியம் கதை போல காது வளர்ந்துவிடப் போகிறது என புரட்சி தமிழர் கிண்டல். 2010 டிசம்பர் 21 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. திமுக அந்த காங்கிரஸ் ஆட்சியில கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. உங்களுடைய திமுக அமைச்சர் எங்கள் பகுதி நாமக்கல் சேர்ந்த காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை மத்திய இணையமைச்சராக இருக்கும்போது தான் நீட் தேர்வை கொண்டாந்தீங்க. கொண்டு வந்ததும் அவர்கள், எதிர்ப்பதும் அவர்கள். இப்படிப்பட்ட நாடகம் ஆடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, ரகசியத்தை சொல்லிருங்க, இல்லைன்னா உங்க காது அந்த தங்கமலை ரகசிய திரைப்படத்தில் வந்து நினைக்கிறேன் அது மாதிரி காதுக்கு இது வளர்ந்துற போது ஏன்னா போயிருவீங்க. நல்லதுக்கு சொல்றேன், ரகசியத்தை இப்போதாவது சொல்லுங்க, நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளங்குழி கிராமத்தில் ராமசாமி என்பவர் நடத்தி வரும் மயோபதி காப்பகத்தில் உள்ள குழந்தைகளை சந்தித்து நலம் விசாரித்த புரட்சி தமிழர். தசை சிதைவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உபகரணங்களையும் அதிமுக பொதுச் செயலர் வழங்கினார். பள்ளி மாணவர்கள் ஆல்பாஸ் ஆனதற்கும் ஏழை மாணவர்கள் மருத்துவம் பயில்வதற்கும் காரணமாக இருந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகழார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராக இருந்தபோது மத்திய அரசு நிதி 40,000 கோடி தமிழகத்திற்கு வந்ததாகவும் நிகழ்ச்சி. மாணவ செல்வங்கள் ஆல் பாஸ் முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்கள். அண்ணன் எடப்பாடியை பார்த்து ஆல் பாஸ் முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கின்றவர்களுக்கு 7.5%, அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு 7%, 7.5%. அதனால் இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்த கிராமத்து பிள்ளைகள் நிறைய பேர் மருத்துவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் நம்ம எடப்பாடியார் அவர்கள். இன்று எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி நாளை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமரப்போகிறார். அதிமுகவும் பாஜகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு திமுக அரசை வீழ்த்தும் என்றும் சூளுரை. இன்றைக்கு பதவிகள் சொன்ன எதையுமே அவர்களால் செய்ய முடியவில்லை. தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையுமே அவர்களால் செய்ய முடியவில்லை. ஒரு நல்ல ஆட்சி தர முடியவில்லை. ஆனால் இந்த முதலமைச்சர் இன்றைக்கு தூத்துக்குடியிலே இருக்கிறார். நாளைய முதலமைச்சர் பாளையங்கோட்டையில் இங்கு நிற்கிறார். இன்றைக்கு பாளையங்கோட்டை, நாளைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அமர்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, திருப்பூரில் சமூக வலைதளத்தில் ஏற்பட்ட பழக்கத்தில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 16 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். பாலின கல்வி குறித்து பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஸ்டாலின் அரசு மக்கள் வரி பணத்தை கோடிக்கணக்கில் செலவு செய்து சுய விளம்பரத்தில் திளைப்பது நிர்வாக தோல்வியின் வெளிப்பாடு என மக்கள் கண்டனம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காமுக பெயிண்டர் போக்சோவில் சிக்கினார். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பளிக்க தவறிய ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு இனியும் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. ஈரோட்டில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த ஏசி மெக்கானிக் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் அனுதினமும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் அதிகரித்துள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் கிறிஸ்தவ போதனை வகுப்பிற்கு சென்ற மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போதகர் போக்சோவில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் பாலியல் தொல்லையில் துணிந்தே காமுகர்கள் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை சாலையில் இரவில் தனியாக நடந்து சென்ற இளம்பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த வழக்கறிஞர் சிக்கினார். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வெளியே செல்ல முடியாத அளவிற்கு பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் கவலை.
சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்து கைதிகளை புழல் சிறைக்கு அழைத்துச் சென்ற போலீஸ் வாகனத்திற்குள் கஞ்சா பொட்டலங்களை வீசிய ஆட்டோவில் வந்த குற்றவாளிகளின் கூட்டாளிகள். காவல்துறையினர் மீது பயம் குறைந்ததால் போலீஸ் வாகனம் மூலமே சிறைக்கு கஞ்சா கடத்தும் துணிகர செயல். சென்னை பூந்தமல்லியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா வைத்திருந்த நபரிடம் இருந்து 10 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து காய்கறிகள் வருகிறதோ இல்லையோ, நாள் தவறாமல் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்குவதாக மக்கள் விமர்சனம். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 30 கிலோ கஞ்சாவை கடத்தி கொண்டு வந்த 2 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சர்வதேச போதைப் பொருள் சந்தையாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி அகரம் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக 1.5 கிலோ கஞ்சா வைத்திருந்தவர் சிக்கினார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக விளம்பரம் செய்த ஸ்டாலின் தமிழகத்தை போதைப் பொருட்கள் விற்பனை தளமாக மாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் அருகே மது போதையில் மனைவியை அடித்து கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய கணவர் சிக்கினார். மக்கள் விரோத திமுக ஆட்சியில் வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகளை திறந்து குடும்பங்களை சீரழித்துள்ளதாக பெண்கள் ஆவேசம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கடன் தொல்லையால் 8, 7 மற்றும் 6 வயதுடைய 3 மகள்களை வெட்டி கொன்றுவிட்டு தந்தை விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். விளம்பரத்திற்காக ஸ்டாலின் அரசு கொண்டு வந்த சட்டங்கள் அனைத்தும் வெற்று காகிதங்களில் மட்டுமே இருப்பதால் கடன் தொல்லையால் நிகழும் கொலைகள் மற்றும் தற்கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பொய் புகாரின் பேரில் போலீசார் மிரட்டியதால் மனமுடைந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அராஜகம் எல்லை மீறி சென்றுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு நிகழ்ச்சியில் அதிமுக அரசு அமைச்சர் நாசர் முன்னிலையில் கட்சி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மக்கள் அச்சம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சமூக விரோதிகளுக்கு போட்டி போட்டுக்கொண்டு திமுகவினரும் அதிகார மமதையில் பொது அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரசு நலத்திட்டங்களில் ஸ்டாலின் பெயர், ஆளும் கட்சி சின்னம், வாழும் தலைவர்கள், முன்னாள் முதல்வர்களின் படங்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து ஸ்டாலின் அரசு உச்சநீதிமன்றத்தில் செய்த மேல்முறையீடு வழக்கு குறித்து நாளை விசாரணை. மக்கள் நலத்திட்டங்களுக்கு நீதிமன்றத்தை நாடாத ஸ்டாலின் அரசு தங்கள் சுய விளம்பரத்திற்காக கோடிக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து நீதிமன்றங்களிடம் மன்றாடுவது ஏன் என மக்கள் கேள்வி. விருதுநகரில் மின் இணைப்பை இடமாற்றி கொடுப்பதற்காக 35,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் சிக்கினார். கமிஷன் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் எந்த பணியையும் செய்வது இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தினந்தோறும் நிகழும் கொள்ளை சம்பவங்கள் பொதுமக்கள் அச்சம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியைப் போல ஏவல் துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நேற்று 160 சவரன் தங்க நகைகளும் இன்று 69 சவரன் தங்க நகைகளும் கொள்ளை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மதுரையைச் சேர்ந்த தங்க நகை வியாபாரியிடம் 1.5 கிலோ தங்க நகை வழிப்பறி. திமுக ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையால் அதிகரித்துள்ள குற்ற சம்பவங்களால் வியாபாரிகள் தொழில் செய்ய முடியாமல் தவிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி நகை பறிக்க முயன்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை ரோந்து பணியில் ஈடுபடாமல் அலட்சியம் காட்டி வருவதால் வீடுகளில் உள்ள பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுவிட்டதாக குற்றச்சாட்டு. தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைத்த ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதார பிரச்சினை குறித்து துளியும் கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசால் முடங்கிய தூய்மை பணிகள். ஆங்காங்கே குவியலாக காணப்படும் குப்பைகள்.
வந்து கிட்ட ஒரு 5 நாளாக இங்கே குப்பை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்ட 5 நாளாக இருக்குது. ஏன் இது வரை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கிட்ட ஒரு 5 நாளாக இருக்குது. நாங்கள் சாப்பிடவும் முடியல, ஒரே ஸ்மெல்லாக இருக்குது இந்த ஏரியாவில். கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. எதனாலன்னு இதுவரை எங்களுக்கு தெரியல. ஆனால் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கார்ப்பரேஷன் ஆளுங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உறுப்பு கல்லூரிகளில் பணியாற்றி வந்த 23 தற்காலிக உதவி பேராசிரியர்களை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பணி நீக்கம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏற்கனவே கல்லூரிகளில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் பணி நீக்க நடவடிக்கையால் பாழாகும் மாணவர்களின் கல்வி. கோவை மாநகராட்சியில் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் எம்ஜிஆர் மார்க்கெட்டில் சிறு மழைக்கு மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து குளம் போல் தேங்கியதால் காய்கறிகள் நீரில் மூழ்கி சேதம். அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை. வேலூர் தொரப்பாடி பகுதியில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுக கவுன்சிலர் சேரும் சகதியுமான சாலையில் அங்கப்பிரதர்சனம் செய்து போராட்டம். அதிமுக கவுன்சிலர் என்பதால் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். டெல்டாக்காரன் என தம்பட்டமடிக்கும் ஸ்டாலின் விவசாயிகளுக்காக சேமிப்பு கிடங்கை கூட அமைத்துக் கொடுக்க முடியாத வக்கற்ற அரசாக திமுக அரசு உள்ளதாக விவசாயிகள் காட்டம். சென்னையில் வடிகால் வாய்கள் சீரமைப்பு என்ற பெயரில் 4,000 கோடி ரூபாயை தண்டமாக செலவழித்து மக்கள் பணத்தை சுரண்டும் திமுக அரசு. சாலைகளில் கழிவுநீர் தேங்கியும் குண்டும் குழியுமாகவும் இருப்பதால் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்கள் மன உளைச்சல். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் தரைப்பாலத்தில் தேங்கியுள்ள மழைநீரை 2 நாட்களாக அகற்றாமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம். பலமுறை மக்கள் வைத்த கோரிக்கைகளை கண்டும் காணாமலும் திறனற்ற ஸ்டாலின் அரசு நகராட்சி அலைக்கழித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் பள்ளியின் முன்பு தேங்கியுள்ள மழைநீரில் கழிவுநீர் கலந்ததால் மாணவர்கள் கடும் அவதி. நகராட்சிக்கு அருகிலேயே இருக்கும் பள்ளியில் தேங்கும் மழைநீரை அகற்ற திறனற்ற ஸ்டாலின் அரசு நகராட்சி முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஆணவ படுகொலை அதிகரித்து வருவதற்கு தேசிய SC/ST ஆணையம் கடும் கண்டனம். குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினருக்கு எச்சரிக்கை. திருவாரூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டாம் என்ற தரக்கட்டுப்பாட்டு குழுவின் அறிவிப்பை கண்டித்து பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் பணி நீக்க உத்தரவு உள்ளிட்ட அறிவிப்புகளால் 150க்கும் மேற்பட்ட நிலையங்கள் செயல்படாத நிலையில் விவசாயிகள் பெரும் பாதிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பெண்ணாவரை பகுதியில் தூர்வாரப்படாத வடிகால் வாய்க்கால்களால் ஊற்று நீர் வெளியேற முடியாமல் விளை நிலத்தில் தேங்கி நிற்பதால் வாழை மரங்கள் அழுகி பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. நானும் டெல்டாக்காரன் என வெற்று வசனம் பேசும் போலி விவசாயி ஸ்டாலின் அரசு விவசாயிகள் விரோத அரசாக இருப்பதற்கு இச்சம்பவமே சான்று. ஏக்கர் மேலே இங்கே விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விவசாயத்துக்கு வந்து ஒரு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னாக்கா நெருக்கி 1,50,000 ரூபா 2,00,000 ரூபா செலவு பண்ணுறோம். அந்த செலவீடு முதலீடு வந்து இந்த 6 மாத காலத்தில் எங்களுக்கு ஒரு காசு கூட கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எல்லாமே விவசாயிகளை கடன் வாங்கி தான் பண்ணுறாங்க. 6 மாத காலத்தில் இந்த விவசாயத்துலேருந்து லாபம் வரலன்னா இந்த விவசாயிகளை என்ன பண்ண முடியும்?
இதுக்கான முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, வாய்க்காலில் தண்ணி சரியானபடி வடியாத காரணத்தினால இந்த வாய்க்காலில் ஃபுல்லாக நிற்கிது. இதை வடிகிறதுக்கான வழியை நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். சரியானபடி தூர் வாரணும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட நபர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. கந்துவட்டி கொடுமைக்கு எதிராக ஸ்டாலின் அரசு இயற்றிய சட்டத்தால் எந்த நன்மையும் இல்லை என மக்கள் ஆவேசம். சென்னை பார்க் டவுனில் உள்ள பிரியாணி கடையில் பீஃப் பிரியாணி சாப்பிட்ட இளைஞருக்கு உடல் முழுவதும் அலர்ஜி ஏற்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை வெறும் கண் துடைப்பு துறையாகவே உள்ளதாக மக்கள் காட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் காட்டாட்சியில் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அம்பலம். பாலியல், கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்ததுதான் ஸ்டாலின் ஆட்சியின் 4.5 ஆண்டு கால சாதனை என மக்கள் கடும் குற்றச்சாட்டு. மக்கள் நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு, பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு சம்பளம் என அனைத்திற்கும் நீதிமன்றத்தை காரணம் காட்டி தப்பிக்க பார்க்கும் ஸ்டாலின் அரசு தங்கள் சுய விளம்பரத்திற்காக நேற்று, இன்று, நாளை என இரவு பகல் பாராமல் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என மாறி மாறி நீதிமன்ற வாயிற்கதவை தட்டுவது ஏன்? தன்னை விளம்பரப்படுத்த மக்கள் வரிப்பணத்தில் லட்சக்கணக்கில் வழக்கறிஞர்களுக்கு செலவும் செய்யும் ஸ்டாலினின் உண்மை முகத்தை புரிந்து கொண்ட மக்கள் கேள்வி. சென்னை அண்ணா சாலையில் அரசு மகளிர் காகிதே மில்லத் கல்லூரி அருகே குப்பைகள், பர்னிச்சர் கழிவுகள் சூழ்ந்து குப்பை கிடங்கு போல் காட்சியளிக்கும் அவலம். கல்லூரி நிர்வாகம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதது ஸ்டாலின் அரசின் நிர்வாக சீர்கேட்டையும் மாநகராட்சி அதிகாரிகளின் மெத்தனத்தையும் வெளிப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அரசு மருத்துவமனையில் மாத்திரையை மாற்றிக் கொடுத்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. விளம்பர வெறி அமைச்சர் பிடியில் சிக்கியுள்ள சுகாதாரத்துறை சீர்கெட்டதுடன் மக்களின் உயிருக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக மக்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,00,000 கன அடி நீர்வரத்து இருந்தும் அருகில் உள்ள பாலக்கோட்டில் தண்ணீர் இன்றி கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் கருகும் அவலம். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட கால்வாய் திட்டங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டதால் விவசாயத்திற்கு தண்ணீர் இன்றி கண்ணீரில் தவிக்கும் விவசாயிகள். டிஎம் தண்ணி வந்து கடலில் போய் கலக்குது. இந்த தண்ணியை மட்டும் இந்த பக்கம் மாவட்டத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் மிக 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 செழிப்பாக்கும். விவசாயம் வருஷத்துக்கு 4 தடவை பண்ணி ஒரு பைசா காசு கூட பார்க்கல. இப்போ மாந்தோட்டம் அழிந்ததெல்லாம் நீங்கள்லாம் கண்ணில் பார்த்துக்கிறீங்க. இப்போ அடுத்தது கரும்பு தோட்டம் அழியுது, விவசாயியே அழியும். இந்த ஆட்சியில் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆட்சிக்காரர்கள் தயவு செய்து முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு இன்னும் இருக்கின்ற 7-8 மாதத்திலாவது இந்த திட்டத்தை செய்யவில்லை என்றால் வருங்காலத்திலே திமுகவுக்கு ஒரு பெரிய பதிலடி விவசாயிகள் கொடுப்பார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நீர்வளத்துறை அலுவலகத்தில் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் விவசாயிகளும் விவசாயமும் அழிந்து வருவதாக விவசாயிகள் வேதனை. உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய 443வது ஆண்டு திருவிழாவையொட்டி சப்பர பவனி கோலாகலம். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளிய பனிமய மாதாவை ஏராளமானோர் வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளத்தில் பனிமய மாதா பேராலயத்தின் 140வது ஆண்டு திருவிழா கோலாகலம். அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனி வந்த பனிமய மாதா அன்னையை வழிபட்ட கிறிஸ்தவ மக்கள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி திரில் வெற்றி. 374 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 367 ரன்களுடன் ஆட்டம் இழந்ததால் 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்திய அணி அபாரம்.
இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஒரு போட்டி டிரா ஆன நிலையில் 2-2 என்ற கணக்கில் தொடரை சமன் செய்தது இந்திய அணி. இந்திய அணியில் முகமது சிராஜ் 5 விக்கெட்டுகளும் பிரசித் கிருஷ்ணா 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அசத்தல். கனடா ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீரர் டெய்லர் பிரிட்ஸ் காலிறுதி சுற்றுக்கு தகுதி. குவார்டர் ஃபைனலில் ரஷ்ய வீரர் ஆந்த்ரோ ரூப்லோவுடன் பலப்பரீட்சை நடத்துகிறார். கனடா ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 4வது சுற்றில் போலந்து வீராங்கனை ஸ்வியாடெக் அதிர்ச்சி தோல்வி. சிறப்பாக ஆடிய டென்மார்க் வீராங்கனை கிளாரா டவுசன் காலிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். யூடியூப் பிரபலம் கோபி சுதாகர் நடிக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. ஓ காட் பியூட்டிஃபுல் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்ட நிலையில் மேலும் உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை இந்தியா தொடர்ந்தால் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டிரம்ப் அடாவடி. ஏமன் கடற்பகுதியில் அகதிகளின் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 68 பேர் உயிரிழந்த பரிதாபம். ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவில் இருந்து 154 பேர் மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோத அகதிகளாக சென்றபோது சோகம். சூரிய குடும்பத்திற்குள் ஊடுருவும் வால் நட்சத்திரம் கண்டுபிடிப்பு. சூரிய குடும்பத்துடன் வியாழன் கிரகத்தை 2026 மார்ச் 16 அந்நிய விண்கல் நெருங்கும் என விஞ்ஞானிகள் எதிர்பார்ப்பு.